ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து கிளாஸில் பேங்கிள் மேக்கிங் பார்த்துருக்கோம். அப்புறம் ஹேர் அக்சசரிஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், அதே மாதிரி ஹெட் பேண்ட், சாரி பின், அந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் அக்சசரிஸும் நம்ம கிளாஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இனி நமக்கு என்ன வரும் அப்படின்னா இயரிங் மேக்கிங் வரும். ஓகேவா? இயரிங் மேக்கிங் அண்ட் மாலை மேக்கிங், இது ரெண்டுமே நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இயரிங் மேக்கிங் பார்க்கலாம். ஸோ இயரிங் மேக்கிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இயரிங் மேக்கிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் மெயினாக நம்ம வந்து ஜும்கா மேக்கிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜும்கா மேக்கிங் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டட் மேக் பண்ணுறது, அதாவது குந்தன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம இனி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு த்ரெட் எவ்வளோ ரேப் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜும்கா மோல்டு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மோல்டு வந்து நம்ம எப்படி ரேப் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸில் ரேப் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 3 மெத்தட்ஸ் ஆஃப் ரேப்பிங் இருக்குது. 3 மெத்தட்ஸ் ஆஃப் ரேப்பிங்கை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேவா? போர்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜும்கா மோல்டு ரேப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படாது. ஒரு 20 ஸ்ட்ராண்ட்ஸ், 15 ஸ்ட்ராண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு வந்து தேவையாக இருக்கும். அதை விட அதிகமாக தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்கா மோல்டு எடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும். அதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரொம்ப மோர் தேன் 20லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாம். ஓகேவா? அப்படின்னா 2ஆக எடுத்து பண்ணுங்கள். 20 ஸ்ட்ராண்ட்ஸில் 2 செட் எடுத்து பண்ணலாம். அதை விட அதிகமாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வேண்டாம், ரெட் கலர். இதில் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறேன். நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ரேப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தாச்சு. இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2 ஜும்கா வந்து நம்ம ரேப் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது பேர் ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி கீழே பார்த்து நாப் இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
இது வந்து க்ளூ அப்ளை பண்ணுறது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த எண்டு போர்ஷனுமே நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியாக க்ளூ அப்ளை பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரேப்பிங்க்கு 2 கலர்ஸ் எடுத்து நம்ம வந்து ரேப் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிங்க் கலர்லேயும் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டும் செப்பரேட்டாக தனித்தனியாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியர் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து ரேப் பண்ணியே காட்டுறேன். ஓகே, 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ். கேப்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா க்ளோஸராக நெருக்கி வச்சு பண்ணுங்கள். அடுத்தது பிங்க் கலர். பிங்க் கலர்லேயும் இதே மாதிரி 10 ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரேப்பிங்க்கு என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது இப்படி லூஸ் ஆகக்கூடாது. சேர்த்து விட்டு 2 கலர்ஸ் ஆர் 3 கலர்ஸ் நீங்கள் எத்தனை கலர்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு ப்ளூவும் ஒரு க்ரீம் கலரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து வச்சே நம்ம வந்து ரேப் பண்ணுறோம். ரெண்டுக்கும் எண்ட் போர்ஷனை ஒரே மாதிரி பிடிச்சிட்டு அப்போ நம்ம வந்து மிக்சிங் கலர்ஸில் பண்ணலாம். இது இப்படி தான் பண்ணணும்னு கரெக்டாக கிடையாது. அதாவது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இது நமக்கு வந்து மிக்சிங் கலர்ஸ்லேயுமே ஷாப்பில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்படியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 கலர்ஸும் சேர்த்து வச்சு ரேப் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து 2 கலர்ஸ் இருக்குது. 2 கலர்ஸும் எனக்கு வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வேணும் மொத்தம். அப்போ நான் 2 கலர்ஸும் சேர்த்து பண்ணுறேன். ஒரு ரொட்டேஷனுக்கு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து 10 ரொட்டேஷன் கொடுத்தா போதும். ஓகே, அப்போ எனக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடச்சிரும். 2 3 4 5 6 7 8 9 10.
ஓகேவா? ஸோ 10 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து 10 ரொட்டேஷன் கொடுத்தோம்னா நமக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாக்கில் எடுத்துக்கணும். இப்போ 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஒன்றில் 18 ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லைனா 21 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓகே, அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து எத்தனை ரொட்டேஷன் கொடுக்கணும்னு பார்த்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கட் பண்ணும்போது இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ரேப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இவ்வளோத்தையுமே நம்ம வந்து போர்டில் எப்படி ரேப் பண்ணலாங்கிறதுல ஃபஸ்ட்டு மாடல் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த மாடல் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி 2 மாடலையும் பார்க்கலாம். ஸோ ஜும்கா மோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன், அதாவது பிரமிட் பேட்டர்ன் அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ரைஸாக இருக்கக்கூடியது மாதிரிப்பட்ட பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரிப்பட்ட மாடல்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடைச்சிருக்கும். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைட்லலாம் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் இருந்துன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா தரையில் நம்ம வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கக்கூடிய தரையில் போட்டு நல்லா ரப் பண்ணிட்டோம்னாலும், இந்த மாதிரி ரப் பண்ணிட்டோம்னாலும் அது வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மோல்டுக்கு நான் வந்து ரெட் கலர் எடுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பேசிக் ரேப்பிங் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ரேப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இன்சைடில் தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுவோம். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுவோம். இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இன்சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளூக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து அது ஸ்டிக் ஆகிரும். ஸோ இது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆச்சும் நீங்கள் வந்து டைம் கொடுத்துக்கோங்க, அப்போ நல்லா ட்ரை ஆகிரும். ஓகேவா? தென் இந்த எண்டு போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஷார்ப்பனிங் பண்ணிக்கணும். கொஞ்சம் லென்த்தியாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, எதுக்காக அப்படின்னா அந்த ஹோல் ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஹோல் வழியாக கோர்த்து எடுக்கிறது மாதிரி இதை ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி, ஒரு கம்பி மாதிரி நம்ம இதை வந்து இப்படி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கீழேருந்து மேலே கொடுக்கும்போது, இல்லை மேலேருந்து கீழே கொடுக்கும்போது நமக்கு வந்து இது வழியாக அது பாஸ் ஆகி வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இனி இதை இப்படி இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ஓவர்லாப்பிங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். நான் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எடுக்கிறேன். ட்ரை ஆன பிறகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் எதுவுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து மேல் பக்கத்துலேருந்து கொடுத்து கீழ் பக்கம் வழியாக இப்படி எடுத்துக்கணும். கேப் தெரியக்கூடாது, நல்லா சேர்த்து வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து பண்ணுறது தான். இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டு பண்ணிக்கணும். த்ரெட் வந்து லூஸ் ஆகக்கூடாது, எலும்பிலாம் நிற்கக்கூடாது. நல்லா நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும்.
இதே ப்ரொசீஜர் தான் எண்ட் வரைக்கும். மேலே வரும்போது அதே மாதிரி விரிஞ்சு வராமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ரேப் பண்ணுறதுக்கு மேலே வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் ஆகக்கூடாது. எல்லா த்ரெட்டும் நல்லா டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். பேஸில் இந்த மாதிரி விரிஞ்சு தான் வரணும். அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். குயிக்காக நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். அது மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எண்டு போர்ஷன் கட் பண்ணி விட்டுறக்கூடாது.
ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி ஈவனாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இன்சைடில் கோர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ மேல் பக்கத்தில் எல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இனி இன்சைடில் வரும்போது க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எப்போவும் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு ஏற்றாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இன்சைட்லேயும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இதை வந்து இழுத்து விட்டுட்டா போதும். ஓகேவா? கரெக்டாக அந்த கேப் ஃபினிஷ் ஆகிற இடத்துல பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரேப்பிங் ஆஃப் ஜும்கா. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது வந்து மெத்தட் ஆஃப் ஒன் ஆஃப் ரேப்பிங். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். யாருமே சென்ட் பண்ணல. ஸோ எல்லாருமே குயிக்காக எல்லா ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 ரேப்பிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துடலாம். தேங்க்யூ.